எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். 2 நாளாக மோதிக்கரில் என்ன வகையான பொருட்கள் இருக்குது, அந்த பொருள் எப்படிலாம் வேலை செய்யுது, அதனோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராடக்டை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன அப்படின்னா, சரிங்க பொருள் நல்லா இருக்குது, கம்பெனி நல்லா பொருள் நல்லா சம்பாதிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடையில் அல்லது ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி வாங்கி பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு அதனால் எதுவும் லாபம் இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி வாங்கி பயன்படுத்துகிற பொருட்கள் அத்தனையுமே நம்மளுக்கு திருப்தியாக இருக்குதா, தரமாக இருக்குதா அப்படின்னா அங்கேயும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ தரம் இல்லை, திருப்தி இல்லைன்னா நம்ம கடையை மாற்றுவோம், பிராண்டை மாற்றுவோம். இதுதான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் பல் விளக்குறது விளக்கே ஆகணும், குளிக்கிறது சோப் போட்டு குளிச்சே ஆகணும். அப்போ மோதிக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை கடையை மாற்றி எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? ஏதோ ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு கடையில் வாங்குறதுக்கு பதில் மோதிக்கரில் வாங்குங்க. அப்படி வாங்கினா நீங்கள் வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே அப் டு 50 to 72% உங்களுக்கு ப்ராஃபிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறப்ப எம்ஆர்பியிலேருந்து 10லேருந்து 20% தள்ளுபடி விலையில் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய மினிமம் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கன்ஃபார்மாக மாதம் நீங்கள் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா 100 ரூபா மதிப்புள்ள நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கம்பெனி மாதம் ஃப்ரீயாக தரும். அப்போ ஒரு 20% டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் இது ஒரு 10% 30% ஆகுது. இது போக வருஷம் பூரா நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க, மினிமம் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க வருஷம் பூரா அப்படின்னா, வருஷத்துக்கு 3 மாதம் ஃப்ரீ பொருள் கம்பெனி கொடுக்குது. லாயல்ட்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் மோதிக்கருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 மாதம் பொருள், இது கிட்டத்தட்ட 20% சேரும். அப்போ ஏற்கனவே ரீட்டைலில் 20% கிடச்சிருது, ரீபர்ச்சேஸில் 10% கிடச்சிருது, இது ஒரு 20%. 50% நீங்கள் வீட்டுக்கு வாங்கினாலே உங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்படி 50% வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினாலே 50% வரைக்கும் லாபமாக கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சமையல் எண்ணெய், பேஸ்ட்டு, சோப்பு, டாய்லெட் கிளீனரு, பாத்ரூம் கிளீனரு, துணி துவைக்கிற பவுட்ரு, லிக்யூடு, இந்த மாதிரி பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள், நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கடையை மாற்றி வாங்குறப்ப 100% தர உத்தரவாதம் உள்ள பொருட்கள் 50% லாபத்தோடு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி வாங்குகிற பொருட்களை சரியா நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ விற்கணுமா, விற்கிறதுங்கிறது வேறு, ரெக்கமெண்ட் அப்படிங்கிறது வேறு. என்ன வேறு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தீபாவளிக்கு ஜவுளி கடைக்கு ஜவுளி எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல சேலை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இல்லை ஒரு ஃபேன்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம பெசாமல் வச்சுருப்போமா, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட காமிப்போமா? கண்டிப்பாக காமிப்போம். அவங்க கேட்குறாங்களா இல்லையா, நான் வாங்கிட்டேன், இந்த இருக்குது, இந்த ரேட்டு, இந்த கடை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் சொன்னதுனால ஒருத்தர் அந்த கடையில் போய் வாங்குவாரா அப்படின்னா, 10 பேர்கிட்ட சொன்னால் யாராவது ஒருத்தர் போய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கடைக்கு விளம்பர தூதுவராக நீங்கள் ஓசிலேயே வேலை பார்த்துருக்கீங்க. சரியா? ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கடைக்கு. அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது, வாங்குறவருக்கும் லாபம் கிடையாது, ஆனால் அந்த கடைக்காரருக்கு லாபம். அதே வேலையை மோதிக்கரில், நான் மோதிக்கரில் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருக்குது, மோதிக்கரில் சமையல்னா ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா டைஜஸ்டிவ் ஆகுது, கொழுப்பு இல்லாத ரைஸ் பிரான் ஆயில் தரமாக இருக்குது, மோதிக்கரில் ஹேர் ஆயில் சூப்பராக இருக்குது, ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. இப்படி நீங்கள் அனுபவிச்சதை போய் சொல்ல வேண்டாம். நீங்கள் அனுபவிச்சதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப, அதன் மூலிமா அவங்க ப்ராடக்ட் வாங்குறப்ப அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா அது சூப்பரான ஒரு வியாபாரம். பார்ட் டைமாக பொழுதுபோக்குக்காக இன்றைக்கி பண்ணவங்க இந்த மோதிக்கரில் லேடிஸ் பொழுதுபோக்காக பண்ணவங்க இன்றைக்கி பல லட்சம் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம அவங்களையும் மீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் மோதிக்கரில் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வேலை தான். கடையை மாற்றி பொருள் வாங்க, பாதிக்கு பாதி லாபம் சம்பாதிங்க. சரிங்களா? உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.